ஐயா எங்க அக்கா வந்து சாட்டர்டே சண்டே கூட என்ன சும்மா இருக்க விட மாட்டாங்க நண்பர்களே. வன்மத்தை கக்க வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா எங்க அக்கா வீட்டுக்குள்ள வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிடறாங்க. நீ சாட்டர்டே சண்டே எல்லாம் பார்க்க மாட்டியாக்கா, பூரா நாள் வன்மை தானா? ஏங்க காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டா. ஒண்ணு இல்ல நண்பர்களே, காலங்காத்தால இப்ப பிக் பாஸ் லைவ்ல பார்த்தா நம்ம சௌந்தர்யாவும் ஆனந்தி ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் ஒரு வாக்குவாதம் மாதிரியே போயிட்டு இருக்கு. ஒன்னும் இல்ல, காலங்காத்தால வந்து நம்ம சௌந்தர்யா வந்து ஆனந்தி கிட்ட எதுக்கு என்ன நேற்று ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுத்தேன், நான் நல்லா தானே பண்ணேன், உன் கண்ணுக்கு நான் எப்படி ஒஸ்டா தெரிஞ்சேன் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயங்களை கேட்கறாங்க. ஏன்னா நேற்றுக்கான எபிசோட் நீங்க பார்த்திருப்பீங்க, சௌந்தர்யா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி அவர்கள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, பெருசா வெளியே தெரியல, அவங்க ஏதோ கண்டென்ட் பண்ணாங்க, பட் எங்களுக்கு பெருசா தெரியல, ஏதோ போன வாரத்துக்கு இந்த வாரம் கம்பேர் பண்ணாம சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நானே யோசிச்சேன், சுத்தமா தெரியலையா, ஏன்னா அந்த சீக்கிரம் டாஸ்க் எல்லாம் அடிச்சு பிடிச்சி உடச்சதே சௌந்தர்யா தான், உங்க கண்ணுக்கு தெரியலையா, சரி ஒன்னும் அது வன்மம் மறைச்சிச்சுன்னா எல்லாமே மறந்துடும் அப்படிங்கிற பேர்ல அக்காவோட கண்ணு பூரா வன்மம் ஆயிட்டு மத்தியானமே. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சாயங்காலம் போய் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்து, அதனால என்ன பண்ணாங்கன்னா சாயங்காலம் போய் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்க. அந்த விஷயத்தை தான் வந்து கேட்கறாங்க. அதுக்கு எங்க அக்கா எப்படி பேசுறாங்க தெரியுமா? எங்க அக்கா சொல்றது, நான் வந்து திருடி கேரக்டர்ப்பா, நான் எவ்வளவு சூப்பரா திருடுறேன், நான் சூப்பரா பண்ணேன், எனக்கு கொடுத்த கேரக்டர் அதை திருடுறேன் இதை திருடுறேன், அப்படி திருடி மாட்டி என்னோட ரோலை வந்து நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா உன்னோட ரோல் அது இல்ல சௌந்தர்யா, நீ என்ன பண்ண, லவ் பண்ண, ஆனா அது எங்களுக்கு பெருசா தெரியல, அதுக்கப்புறம் நீ அதை ஏதாவது பெருசா பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஃப்ரெண்ட் ஆனியா, அதெல்லாம் எங்க கண்ணுக்கு தெரியல, நீ இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், அந்த இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருந்தா நான் சூப்பரா பண்ணிருப்பாங்க, எனக்கு சிரிப்பாவும் இருக்கு. ஏங்க அவங்க லவ் கண்டென்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் லவ் கண்டென்ட் ஓவரா போகுதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்க நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க. லவ்வர்ஸா நீங்க தான் பேச ஆரம்பிச்சீங்க. அப்படி பேச ஆரம்பிச்சப்பறம் தான் நாங்க லவ்வர்ஸ் இல்ல, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அந்த கண்டென்ட் மாத்துறதுக்கு வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் கண்டென்ட் கேட்டு அந்த கண்டென்ட் ரைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஜோனுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு கண்டென்ட் அப்படியே ஒப்பிக்கலான்னு வரும்போது தான் வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. இது இந்த தர்ஷிகாக்கான பிரச்சனை, இந்த லிப்ஸ்டிக்கை வச்சு அவங்க பேர் எழுதிருப்பாங்களா, அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை ஒரு மாதிரி இழுத்து சாயங்காலத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களால கண்டென்ட் பண்ண முடியல, அவ்வளவுதான். ஆனா அவங்க கண்டென்ட் வெளியே நமக்கு நல்லாவே தெரிஞ்சு, அவங்க லவ் பண்ணதாகட்டும், இந்த சீக்ரெட் டாஸ்க்ல சண்டை போட்டதாகட்டும் எல்லாமே நமக்கு வெளியே தெரியதான் செஞ்சாங்க. ஆனா ஆனந்திக்கு வன்மம், சொல்ல போனா ஆனந்திக்கு வன்மம் என்ன வன்மங்கிறத நான் இதிலே சொல்லிடுறேன். நேத்து மத்தியானம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபைட் போயிருக்கும், இந்த டாஸ்க் வச்சு ஒரு ஃபைட் போயிருக்கும். ஆண்கள் வந்து டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, பெண்கள் வந்து ஆனந்தி வந்து டாஸ்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்ல சௌந்தர்யா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, உனக்கு மட்டும் தான் பண்ண விருப்பம் இல்ல, துறப்ப நாங்க எல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு பஞ்சாயத்தை பண்ணிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்துல அந்த பஞ்சாயத்தப்ப ஆனந்த் மூஞ்சி வந்து செத்து போயிருக்கும். ஏன்னா அவங்க மட்டும்தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, மற்ற எல்லாரும் ஒத்து இருந்திருப்பாங்க. அதனாலதான் சௌந்தர்யா அந்த இடத்துல நாங்க எல்லாம் பண்ண ரெடிம்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆனந்த் எல்லாரும் மண்டையும் கழுவி ஒத்துக்க விடாம பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வன்மத்துல தான் போய் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்தை கேட்கும்போது எங்க அக்கா பேசுறேன்னா, இந்த கண்டென்ட் எப்படி பண்ணிருக்குமான்னு தெரியுமா? லவ் கண்டென்ட், நீங்க லவ்ல ஸ்டார்ட் பண்றீங்களா, அப்படி லவ் என்ன பண்ணா அப்படி ஃப்ரெண்ட்ஸா மாறணும், அந்த ஃப்ரெண்ட்ஸா மாறது எங்களுக்கு அப்படி அப்புறட்டா தெரியணும், அப்பதான் நாங்க வந்து நீங்க பண்ற ரோல் சூப்பரா இருக்குன்னு பார்க்க முடியும். அது வந்து உங்ககிட்ட இல்ல, நீங்க நார்மலா எப்போ இருக்க மாதிரி வீட்டுக்குள்ள எப்படி நார்மலா இருக்கீங்க அதே மாதிரி நார்மலா இருந்தீங்க, அதே மாதிரி நார்மலா லவ் கண்டென்ட் பண்ணீங்க, அடுத்த நாள் நார்மலா அப்படியே தான் இருந்தீங்க. சொன்னால எனக்கு வந்து உங்ககிட்ட பெருசா தெரியல, சௌந்தர்யா ரயான் அவங்க ரெண்டு பேர்ட்டு எனக்கு கண்டென்ட் தெரியல, அதனால தான் நான் கொடுத்தேன். இதே என்ன எடுத்துக்கோ, நான் திருடி கேரக்டர் சூப்பரா பண்ணேன், எப்படி 4 செருப்பு எடுத்து ஒளிச்சு வச்சிங்க, அதுவா? ஏன்னா 4 செருப்பே ஒரு செண்டு பாட்டில எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு எங்க அக்கா வர்ற வரத்து இருக்கு பாத்தீங்களா, எங்க அக்கா வர்ற வரத்தை பத்தி நாங்களாம் அந்த காலத்துல அப்படின்னு மாதிரி எங்க அக்கா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாங்க, இந்த கண்டென்ட் எப்படி பண்ணிருக்கலாம்னா, இந்த கண்டென்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி போய் முடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். எப்படிக்கா 100 கோடியில 10-15 படம் எதாவது எடுத்து விட்டீங்களான்னு வெளியே, ஏன்னா படம் எடுத்தவங்க கூட இவ்வளவு பேச மாட்டான்டா. எங்க அக்கா அவ்வளவு பேசுறாங்க, ஏக்கா உனக்கு கொடுத்த கண்டென்ட்டே முத நாள் மட்டும் தான் நீ பண்ண, எப்படி முத நாள் மட்டும் தான் அந்த திருடிங்கிறது தெரிய வச்சு, அந்த பெல் எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, சைக்கிள் எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, அப்புறம் கேஸ் அடுப்புல இருந்து அந்த லைட் எடுத்து ஒளிச்சு, இந்த முத நாள் மட்டும் தான் பண்ணீங்க. அடுத்த நாள் நீங்களே வெளியே தெரியல. அது முக்கியமா அந்த சண்டைலாம் நடந்துச்சு, அந்த சண்டையெல்லாம் நீங்க சுத்தமா வெளியே தெரியல. எங்க அக்கா பேசுற பேச்சு இருக்கேன், இப்படி பேசி என்ன வன்மத்தை கக்க வச்சுட்டே இருக்காங்க நண்பர்களே. இதுல சௌந்தர்யா திரும்ப சொல்றாங்க, நீ சொல்றதே சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் லவ்வரா இருந்திருக்கேன், லவ்வரா இருந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள டக்குன்னு வர முடியாது, அதை நான் பண்ண முடியாது, அது எனக்கும் செட் ஆகாது, எனக்கு பிடிக்கவும் செய்யாது. அதனால அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன், கேட்டதை பண்ணலான்னு இருந்தேன். பண்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய சண்டைகள் வந்து அது காணாம போயிட்டு, அப்பனாலும் உங்க கண்டுக்கு நாங்க லவ்வர்ஸ் வச்சு தெரிஞ்சோம்ல, நாங்க ஏதாவது கண்டென்ட் பண்ணிருக்கோம். எங்க அக்கா லவ்வர்ஸ் மட்டும் போதாதுங்க, எப்படி லவ்வர்ஸ் மட்டும் போதாது, லவ்ல இருந்து ஃப்ரெண்ட் வரணும், ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சண்டை வரணும், அந்த சண்டை எங்களுக்குள்ள தெரிய வரணும், அது ஒரு மாதிரி ஒரு பேக்கேஜா தெரியணும். இப்போ விஜய் விஷால் எடுத்துக்கோங்க, அப்புறம் யார் விஜய் விஷால் தர்ஷிகா எடுத்துக்கோங்க, அவங்க எவ்வளவு சூப்பரா பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள ஒன்னா இல்ல, ஆனா அந்த கண்டென்ட்க்கு 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆன மாதிரி காட்டினாங்க, அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் அதிகமா பேசிக்கல, இதுதானே ஒரு பேக்கேஜ். இது பார்க்க சூப்பர். அப்போ வந்து அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, நீ ரயான் கூட பேசுற எனக்கு பிடிக்கல, நீ வந்து ரயான் கூட பேசுறது எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் நீ என்ன பண்றனா ரயானை இப்பவே பிரேக்கப் பண்ணிரு, அது ஃப்ரெண்ட்ஷிப்போ காதலோ என்ன இதா சொல்லி என்னவா இருந்தாலும் சரி இப்பவே பிரேக்கப் பண்ணாதான் நான் வந்து நீ பெஸ்ட்னு சொல்லுவேன், நீ ரயான் கூட பேசக்கூடாதுங்கிறதா எங்க அக்கா சுத்தி வளைச்சு சொல்றாங்க.
ஏன்னா விஜய் விஷாலும் தர்ஷிகாவும் பேசலாம். இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்களாம். ஏன்னா எப்பவுமே அப்படிதான் இருக்காங்க. அதே மாதிரி பிரிஞ்சிருக்காங்களாம். கண்டென்ட்டுக்கு மட்டும் ஒன்னா இருந்தாங்களா, அதே மாதிரி நீங்களும் கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் ஒன்னா இருக்கணும். இப்போ நார்மலா வீட்டுக்குள்ள நீங்க ஒன்னா இருக்கக்கூடாது. அது நல்லா இல்ல. எப்படியா நல்லா இல்லை. இதே அந்த கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருந்தா அறுத்து கழிச்சிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அக்கா வீட்டுக்குள்ள ஸ்பெஷலாக ஒன்று பண்ணாங்களா, அதை ஃப்ளோட்டிங் பண்ணிட்டு சுற்றுறாங்களாம். அதை அவங்க கேரக்டராக எடுத்து பண்ணாங்களாம். ஏக்கா உனக்கு திருடின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, அந்த திருடி கேரக்டரே உன்னால ஒழுங்காக பண்ண தெரியல. 4 செருப்பை மட்டும் தான் எடுத்து ஒழிச்சு வச்சா. இதில் எக்ஸ்ட்ரா கற்கொலை, அது பாருங்க கற்கொலையில் ஆக்டிவிஸ்ட். ஐயோ அது டப்புன்னு நாக்கு வந்து ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நம்மளை அடிச்சுடும். எக்ஸ்ட்ராவா நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்ன ஆட் பண்ணேன், நான் வந்து நிறைய பேரை ஃப்ளோட் பண்ணேன். அக்கா யாரக்கா ஃப்ளோட் பண்ண நீ? நானும் லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஒரு 4-5 நாளா. எங்கள் அக்கா யாரை போய் ஃப்ளோட் பண்ணாங்க, யாரா தயவுசெய்து எனக்கு சொல்லி நண்பர்களே. எங்கள் அக்கா இப்படியே சொல்கிறாங்க, நான்லாம் அந்த வீட்டுக்குள்ள ஃப்ளோட் பண்ணேன், அந்த கண்டென்ட் சூப்பராக இருந்திருக்கும், மக்கள்லாம் பிடிச்சி. ஏய் ஏன்னா இது எங்கள் அக்கா எங்கடா ஃப்ளோட் பண்ணாங்க, நானும் பார்த்துட்டு தான்டா இருந்தேன். எங்கள் அக்கா நம்ம பார்க்காத கண்டென்ட்லாம் சொல்கிறாங்க ப்ரோ. ஃப்ளோட் பண்ணாங்களாம், திருடி மாட்டினாங்களாம், வேணும்னு மாட்டினாங்களாம், அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணாங்களாம், டீச்சர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணாங்களாம், அதை வச்சு பெருசாக கண்டென்ட் போயிருக்குமா, மக்கள் அதெல்லாம் ரசிச்சிருப்பாங்களாம். இப்போ சௌந்தர்யா பண்ணதை ரசிச்சிருக்கவே மாட்டாங்களாம். எங்கள் அக்கா மட்டும் தான் டானா, எங்கள் அக்கா மட்டும் தான் மாசம், எங்கள் அக்காவுக்கு மட்டும் தான் டைட்டிலாம். என்னடா இது கொடுமையாக இருக்கு அப்பா. அதாவது உங்களுக்கு ஒஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கு கொடுத்துட்டீங்க. அந்த பொண்ணு வந்து கேட்கும்போது உன் மேலே எனக்கு வன்மம், ஏன்னா நான் அந்த டாஸ்க்கை பண்ண முடியும்னு சொல்லி எல்லாரும் மட்டும் கழுவிட்டு இருந்தேன். அப்போ நீ குறுக்க என்னை இடிச்சு தள்ளி போட்டுட்டு வடிவேல் மாதிரி என்ன காமெடி பீஸ் ஆக்கிட்ட. அந்த வகையில் எனக்கு பிடிக்கல, அதனால உனக்கு ஒஸ்ட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏற்றுட்டு போயிருப்பான். எங்கள் அக்கா வந்து ஒரு 1.5 மணி நேரமாக உட்காந்து பேசுகிறாங்க, பான் எதுக்கு? எனக்கு இன்னும் புரியல ப்ரோ. எங்கள் அக்கா எங்கே ஃப்ளோட் பண்ணாங்கன்னு மட்டும் எனக்கு தயவுசெய்து யாராவது சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஏன்னா எங்கள் அக்கா ஃப்ளோட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 நாட்களாக பயங்கரமாக திருடினாங்களாம். எப்படி 3 நாட்களாக பயங்கரமாக திருடி மாட்டினாங்களாம். முதல் நாள் மட்டும் நண்பர்களே, ஒரே ஒரு நாள் ஒரு லைட்ரு, அப்புறம் 2 செருப்பு, அப்புறம் செண்டு கூட அவங்க திருடல, அதுவும் ரியா தான் திருந்தாங்க. அதுக்கப்புறமா பெருசாக அவங்க எதுவுமே திருடலையே. நோட்டு புக்கு திருடுறங்க பேரில் இது ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே பண்ணலையாப்பா. அந்த பெல் எடுத்து ஒழிச்சு வச்சிங்க, அது முதல் நாள் தான். இவங்கெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆனால் இவங்க அடுத்தால பேசுறத பாருங்களேன். எனக்கு இதுதான் ஒரு சிரிப்பாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க 3/4 பேர் அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் பண்ண மாதிரி பேசிக்கிறாங்க. நல்லா யாராவது ஒருத்தன் பண்ணியிருப்பான், அந்த வாரத்தை தூக்கி நிறுத்தியிருப்பான், அவனை போட்டு வச்சுட்டு சொல்லுவாங்க. அதான் ரயானுக்கும் நடந்திருக்கு. ரயான் இந்த வாரம் சூப்பராக பண்ணியிருக்காங்கிறது நமக்கே தெரியும். ஆனால் ரயானுக்கு வச்சுட்டான். எப்படி ரயானுக்கு வச்சுட்டான்? விஜய் விஷால் தர்ஷிகாலாம் பெஸ்ட்டான். ஏய் தர்ஷிகாலாம் வெளியே தெரியவே இல்லை. நீ அதான் சொல்கிறேன், இதெல்லாம் ஃபேவரட்டிசம்டா. டே ஃபேவரட்டிசம் பீக்கில் இருக்குடா. தர்ஷிகாலாம் லவ் கண்டென்ட்ல மட்டும் அங்கிட்டு இங்கே சும்மா விஷால் பின்னாடி சுற்றினால தவிர, அதை தவிர்த்து தர்ஷிகாங்கிற கேரக்டர் எங்களுக்கு வெளியே தெரியவே இல்லை. நேற்று ஒரு டாஸ்கில் ஒரு அக்கா வந்து ஆடி அழுதுட்டு இருந்தாங்க, அதுதான் தர்ஷிகா நான் நினைக்கிறேன். நம்ம கடைசியில் வந்து ஆடி ட்ரை பண்ணி கண்ணீர் மட்டும் தான் வந்துச்சு அந்த அக்காக்கு. அப்புறம் மாமிட்டு கொஞ்சம் வந்துச்சு, அவ்வளோதான் வந்துச்சு. அது மட்டும் தானே தர்ஷிகா, அவ்வளோதான் பண்ணாங்க. இதை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள எதாவது பண்ணாங்கன்னா இல்லை. அப்போ எதுக்குடா இப்படி முட்டு கொடுக்குறீங்க? அதாவது சிம்பிள் ப்ரோ. ஒருத்தர் வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க, நல்லா சிங்கி தட்டுறாங்கன்னா இவங்க சிங்கி தட்டுறாங்க. அந்த ஆள் இவங்களுக்கான தப்பு எடுத்து வெளியே வச்சு நீலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இடிச்சு தள்ள ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஆளை போட்டு முதுகில் குத்த ஆரம்பிச்சுறாங்க. அதுதான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன்ப்பா, சௌந்தர்யா ஆனந்தி இந்த 2 பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 2 பேரில் இந்த ஸ்கூல் டாஸ்கில் யார் சூப்பராக பண்ணாங்க? அதாவது அந்த சீக்கிரம் டாஸ்க்கையும் சேர்த்து சொல்லணும். இந்த சண்டையெல்லாம் கிளப்பி போட்டு வெடின்னு வெடிச்சாங்களே, அதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ள ஸ்கூல் டாஸ்க்கை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி யார் பண்ணான்னு சொல்லி எனக்கு தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். மறக்காமல் போட்டு விடுங்க.